வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 20ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,922 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,257 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,394 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,201 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,866 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு கரெக்டாக இந்த சேனலில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இன்னும் நிஃப்டி நமக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த இதுக்குள்ள மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,200 வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த சேனலுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வாரம் புதன்கிழமை நமக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறதுனால வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. இன்னும் இன்னையோட சேர்த்து 3 ட்ரேடிங் செஷன் இருக்கிறதுனால நிஃப்டி நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் சைட்வேஸில் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் என்ன வச்சுருக்கோம்னா 23,800 வச்சுருந்தோம். நம்மளுடைய லோ லெவல் நேற்றுக்கு பார்த்தோம்னா 537 வரைக்கும், அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிருந்தது. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து 23,200 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 200 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு பார்க்கும் பொழுது இங்கே 23,000 நம்ம அடுத்த லெவலாக செட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1,400 பாயிண்ட்டுகள் வந்து நமக்கு நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே இறங்கியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ரேலியில் ஒரே நாளில் அவ்வளோ இறங்குச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் நமக்கு கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்டுகள் வந்து ஒரு வாரத்தில் நமக்கு இறங்குச்சு. அதனால இது நமக்கு புதுசு கிடையாது. திரும்பவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதனால இந்த லெவலில் நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு நம்மளோட ட்ரேடிங் லெவலை செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்லேருந்து தப்பிச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகும் பொழுது நமக்கு அடுத்து நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் கரெக்டாக நமக்கு இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகி இந்த வாரம் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 51,389 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,019 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,409 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,369 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,779 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,349 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த இடத்துல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நமக்கு நிஃப்டி இன்னும் பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இறங்குதுன்னா நம்ம 50,400 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த சேனலுக்குள்ளே நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால சைட்வேஸில் மூவ்மெண்ட்டும் அல்லது ஒரு கரெக்ஷனும் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணலை. நமக்கு இங்கே இருந்த பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு கீழே சேனலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு, இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த டவுன் ட்ரெண்டுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறத பார்க்க முடியும். அல்லது இல்லைன்னா திரும்பவும் நமக்கு இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரமா 3000 பாயிண்ட்கள் தொடர்ந்து நமக்கு இறக்கத்திலே இருந்ததுனால ஒரு கரெக்ஷன் இன்னைக்கு கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.